guys, நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஓரேசுகி சீசன் 1 எபிசோட் 5 தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட நேரத்தை வேஸ்ட் ஆக்காம வாங்க வீடியோக்குள்ள இருந்து போகலாம். எடுத்த உடனே ஜோரோ இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்னோட பேர் தான் அமித்ஷி கிசராக்கின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜோரோ குட் மார்னிங்லான்னு கேம் அவர் இந்த அடிச்சிடா. ஜோரோ நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னால தான் நானும் சன்சானும் மிட் டர்ம் எக்ஸாம்ல பாஸ் ஆனோம். அதெல்லாம் சரி, அதுக்கு முன்னாடி நீ அடிச்சதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னை காலையிலே இப்படி வந்து அடிக்காத. உண்மைதான், நீயும் என்கிட்ட சொல்ற. ஆனா நானும் நாளைக்கு பார்க்கலாம் தான் சொல்றேன். நீ எதுக்கு என்னைய நாளைக்கு அடிக்கணும்னு சொல்றேன்னு ஜோரோ கேட்க, ஏன்னா நம்ம தான் ரொம்ப வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கோமே ஜோரோன்னு அவன் கையை பிடிக்க, இப்போ என்ன நடக்குது இங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். குட் மார்னிங் ஜோரோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு காஸ்மோஸ் மெசேஜ் பண்ணியிருக்கா. இப்போ இந்த அனிமேல நான் தான் மெயின் கேரக்டர், எனக்கு இந்த 2 பேரும் பத்தாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். குட் மார்னிங் ஜோரோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு ஆசனாரா கேட்க, என்ன விஷயம் ஆசனாரா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என் கூட வரியான்னு கேட்க, ஓ அப்படி அவசியம்னு நினைக்கிறான். ஏதோ சொல்லணும்னு சொன்னியே ஆசனாரா ஜோரோ கேட்க, ஜோரோ உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன்னு சொல்ல, இதைத்தான் நானும் நினைச்சேன். இவளையும் என்னோட ஃபேவரட் லிஸ்ட் ஆட் பண்ணிடலான்னு ஜோரோ நினைச்சிட்டு இருக்கா. ஜோரோ நம்ம எங்கேயாச்சும் உட்காந்து பேசலாம்னு அவ ஒரு பெஞ்சை வந்து காட்டுறா. என்னது இந்த பெஞ்சா? இந்த பெஞ்ச் வந்தாலே எனக்கு கெட்டதா தானே நடக்குது. ஏன் ஏன் இந்த பெஞ்ச் இங்க இருக்கு? ஜோரோ முதல்ல வந்து இங்க வந்து உட்காரு, அப்புறம் நான் சொல்றேன்னு சொல்ல, அதே வார்த்தை ரைட்ரா. நீ ஒன்றும் பழைய ஜோரோ கிடையாது, உன்னோட ஸ்ட்ரென்த் உனக்கே தெரியலடா ஜோரோன்னு சொல்லிட்டு போய் உட்காரான். ஆக்சுவலி நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நான் உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என்னோட செஸ்ட் டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் உன்னை நான் எப்பெல்லாம் பாக்குறேனோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் நடக்கும்னு ஆசனார சொல்றா. ரைட்ரா ஜோரோ, இதுல நீ தான் மெயின் கேரக்டர், அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும் நினைச்சிட்டு இருக்க. ஜோரோ உனக்கு வெக்கமா இல்ல? 3 பொண்ணுங்களை ஏமாத்துற? என்னது? ஆமா, ஹீமாவரி காஸ்மோஸ் அப்புறம் சன்சோகரி கூட தானே நீ இருக்கிற. இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஆனா அதுவே ஒரு வகையில உண்மை கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் லாஸ்ட் இயர் நடந்த பேஸ்பால் மேட்ச்ல தான் ஆரம்பிச்சது. என்னது மறுபடியுமா? நான் நம்ம டீம் சேர பண்றதுக்காக நின்றுட்டு இருந்தேன். அப்பதான் நான் உன்னைய பார்த்தேன். நீ ஒரு அழகான பொண்ணை வரைக்கும் பார்த்துட்டு இருந்த. அது கண்டிப்பா காம பருவதாண்டா. நீ ஒரு காம வெறியன். எப்படிடா உனக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுன்னு ஆசனாரா கேட்க, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு ஆசனாரா ஜோரோ கிட்ட போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜோரோ இந்த போட்டோலாம் உண்மைதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்காடா உனக்கு. 3 பொண்ணுங்களை நீ என்னதான் லவ் பண்ணாலும் நீ யாரையாச்சும் ஒருத்தரை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். உண்மையாவேவா? நீ என்னதான் மெயின் கேரக்டரா இருந்தா கூட ஐயோ நியூஸ் பேப்பர் காட்ட, என்னது இது அமித்ஷி கிசராக்கி 3 பொண்ணுங்களை ஏமாத்துறானா? கவலைப்படாத, இந்த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுல உள்ள கேர்ள்ஸ் பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல, அது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்ல, நான் நியூஸ் பேப்பர் மெம்பரா இருந்துகிட்டு எந்த வித தப்பான இன்ஃபர்மேஷனையும் பரப்ப மாட்டேன். அப்போ சரி, இன்னைக்கு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா இந்த நியூஸ் பேப்பரை நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். ஒருவேளை உண்மை இல்லைன்னா ஜோரோ கேட்க, அது எனக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். இதை நான் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அதை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வரும், இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் கூட வரலாம்ப்பா ஜோரோன்னு சொல்ல, உன்னோட பாசத்துல தீய வைக்க நினைச்சிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் ஜோரோ, நீ உன்னோட கோஆபரேஷனுக்கு அவ கிட்டத்துல வர. என்னடா நடக்குது இங்கே நினைச்சிட்டு இருக்கான். எப்படியோ இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காம பாத்துக்கணும் ஜோரோ நினைச்சிட்டு வர. ஹாய் ஜோரோ, நம்ம பிளான் பண்ண மாதிரியே பார்க்க வந்துட்டு போலன்னு காஸ்மோஸ் சொல்றா. என்னது நம்ம பிளான் பண்ண மாதிரியா? தடா இங்க பத்தியா ஜோரோ, ஃப்ளவர் டான்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பையனை சூஸ் பண்ணணும்னு அவ ஒரு நோட்டீஸை காமிக்கிறா. அதுல நம்ம ஜோரோ பேரும் இருக்கு. என்னதுடா இதுன்னு பாத்துட்டு இருக்கான். சரி, நான் உங்களுக்கு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல முக்கியமா இருக்கிறதே ஃப்ளவர் டான்ஸ் தான். இதுல 3 பொண்ணுங்க கூட ஒரு பையன் டான்ஸ் ஆடுவான். ஃபைனலா அதுல ஒரு பொண்ணை மேனேஜ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க, இவன் யாரு கூட பேசிட்டு இருக்கான்னு காஸ்மோஸ் பாத்துட்டு இருக்கா. சரி ஜோரோ, ஃப்ளவர் டான்ஸ்ல நானும் ஹீமாவரியும் இருக்கும், எப்படியாச்சும் 3 பொண்ணுங்க கூட நான் சேரணும்னு ஜோரோ நினைச்சிட்டு இருக்கான். அதுல ஒரு பையன் 3 பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுவான். ஃபைனலா ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுவான். நீயும் நானும் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு காஸ்மோஸ் சிரிக்கிறா. இந்த இடத்துல என்னைய பார்த்து இப்படி சிரிக்காதன்னு ஜோரோ நினைச்சிட்டு இருக்கான். சரி, என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் கீழே போய் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறேன். கடந்த 2 வருஷமா நான் யாரு கூடயும் கலந்துக்கல, ஆனா நான் உங்க கூட தான் கலந்துக்க போறேன். நீ இல்லைன்னா அதுல என்னால கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது. என்னாச்சு ஜோரோன்னு காஸ்மோஸ் கேட்க, ஒண்ணுமில்ல சொல்றான். கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட்டா கொடுப்போம்னு சொல்ல, என்னால தாங்க முடியலையே. சரி ஜோரோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காஸ்மோஸ் போக, பின்னாடி ஹைஸ்கூல் சீனியர் கேல ஜூனியர் பையன் ஏமாத்துறான். இந்த ஹெட்டிங் அவனுக்கு ஏத்தாப்புல இருக்குதுன்னு ஆசனாரா சொல்ல, என்னைய கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்ல முடியாதுன்னு 3 பேரும் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா? நீயும் நானும் எப்பயும் ஒன்னா தான் இருப்போம்னு ஹீமாவரி சொல்றா. நீ என் கூட ஃப்ளவர் டான்ஸ் ஆடுன்னு காஸ்மோஸ் சொல்றா. அவ உனக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலான்னு பான்சி கேட்கறா. போதும், நான் சொல்ல வர்றதை முழுசா சொல்ல விடு. முடியாது. சரி சஞ்சா, நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, எப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால அதுல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சன் சொல்றான். ஆசனாரா இப்போதான் அவளோட கிளப்ல பிஸியா இருக்கா, அதனால தான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வந்தேன். ஒருவேளை இந்த ஆர்டிகல் மட்டும் பப்ளிஷ் ஆகலைன்னா நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுன்னு ஜோரோ சொல்றான். யாரு சொன்னாலும் நாங்க அதை கேரே பண்ணிக்க மாட்டோம்னு பான்சி சொல்றா. ஓகே, எனக்கு புரியுது, இப்போ சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால நான் உங்க கூட பேச முடியாதுன்னு ஜோரோ சொல்ல, சரின்னு சொல்றாங்க. நான் அதை முழுசா ஏத்துக்கிறேன்னு பான்சி சொல்றா. இந்த சன்சன் பேஸ்பால் மீட்டிங்க்கு முன்னாடி குக்கீஸை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டான்ப்பான்னு ஹீமாவரி சொல்ல, அவன் ஒண்ணுமே சொல்லலன்னு ஜோரோ நினைக்கிறான். ஜோரோ, ஸ்கூல் முடிஞ்ச உடனே நீ ஃப்ரீயான்னு காஸ்மோஸ் கேட்க, ஃப்ரீ தான் ஏன்னு கேட்க, நான் ஃப்ளவர் டான்ஸை பத்தி ஃபைனல் மெம்பரான கமலட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அதனால அவளை பார்க்க போறதுக்கு தான். இதுல என்ன இருக்கு, நீயே போயிட்டு வான்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், நானா போய் என்னால எதுவுமே சொல்ல முடியாது,
நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு காஸ்மோஸ் சொல்ல இவன் என்ன நல்லாவே மேனிபுலேட் பண்றா. சரி நம்ம போலான்னு ஜோரோ சொல்ல உண்மையாவா? ஆமா, ஆனா நீ எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணணும்னு ஜோரோ சொல்றான். ஓகேன்னு அவளும் சொல்றா. ஜோரோ நீ எங்க போற? ஃப்ளவர் டான்ஸ் விஷயமா ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணை பார்க்க போறேன். ஓ அப்போ உன்னோட அடுத்த டார்கெட் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு தானே ஆசனாரா கேட்கறா. நான் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். நம்ம ஸ்கூல் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஆசனாரா என்னை ஃபாலோ பண்ணுவா. அதனால அவன் என்னை பத்தி தப்பா நினைக்கிற மைண்ட் செட்டை மாத்தணும். அதனால என் கூட இருங்கன்னு சொல்ல எனக்கு இப்போ நர்வஸா தான் இருக்கு. ஆனா நம்ம பண்ணிடலாம் காஸ்மோஸ் சொல்றா. ஓகேன்னு ஜோரோ சொல்றான். பிரசிடென்ட் காஸ்மோஸ் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கும் உதவாதவனே, நீ நல்ல பையனா இருக்கணும். இது நான் உன்னோட சீனியரா சொல்றேன். உன்னால மித்த பசங்களுக்கு தான் கெட்ட பேருன்னு காஸ்மோஸ் சொல்ல இப்ப யாரு வந்திருக்கான்னு தெரியும் ஜோரோ நினைக்கிறான். நீயா ஆசுனாரா? இன்னைக்கு உன்னைய பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ பார்த்தேல நான் ஜோரோவுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்குறேன்னு. ஆமா சரி வாங்க, நம்ம எனிமி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல யாராச்சும் இந்த சாமுராய் நிறுத்துங்கடான்னு ஜோரோ நினைக்கிறான். காஸ்மோஸ் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும். கேளு ஆசுனாரா. இந்த ஃப்ளவர் டான்ஸ் கடைசி மெம்பர் ஏன் ஷார்டேஜா இருக்குன்னு கேட்க அது எப்பயும் போல நடக்கிறதா. நான் எதுவுமே இந்த சாமுராய்ட்ட கேட்க மாட்டேன்னு ஜோரோ நினைக்கிறான். கமட்டா பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. ஜோரோ போய் பேசுன்னு காஸ்மோஸ் சொல்ல இவனும் போய் பேசுறான். நீ ஜோராவா? என்னாச்சு? நீ ஒரு பொண்ணுக்கு காலில் முத்தம் கொடுத்து வந்தானே, பழசெல்லாம் இப்போ எதுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு ஜோரோ நினைக்கிறான். இது ஆசனாரா எழுதிக்கிறா. இவனுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாதுன்னு காஸ்மோஸும் எழுதிக்கிறா. அது உண்மை இல்லைன்னு கிட்ட வர இவன் எனக்கு முத்தம் கொடுக்க வரான்னு அவ ஓடிடுறா. ஏன்னா நான் கியூட்டுன்னு ஜோரோ சொல்றான். ஒருவேளை 3 பொண்ணுங்க விஷயம் உண்மை இல்லையோன்னு ஆசனாரா நினைக்கிறா. இவன் வெறும் ஷூக்கு முத்தம் கொடுக்குறவன் தானே எழுதிக்கிறா. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. வாங்கின காசுக்கு அதிகமாக கூறாலும் ஜோரோ நினச்சிட்டு இருக்கான். கமாட்டா ஃப்ளவர் டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணல சாரின்னு காஸ்மோஸ் மெசேஜ் பண்ணியிருக்கா. இன்னைக்கு உன் கூட இருந்ததுல தெரியும் ஆசனாரா. இன்னைக்கு நீ எதுவுமே பண்ணல ஜோரோன்னு ஆசனாரா சொல்ல ஏன்னு ஜோரோ கேட்க ஏன்னா நான் ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்றேன். அதனால உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனால உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க நினைச்சேன். அதனால இனிமே நான் உன்னைய ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஜோரோ சொல்றான். இப்போ கமாட்டா விலகிட்டா. அவளுக்கு பதிலாக யாரை சேர்க்க போறீங்கன்னு கேட்க வேற யாருன்னு தெரியல, யோசிக்கணும் ஜோரோ சொல்ல. ஓ அப்படியா, அப்போ ஜோரோவுக்கு நமக்கு 3ஆவதான மெம்பர் கிடைச்சிட்டாங்கன்னு காஸ்மோஸ் மெசேஜ் பண்ணியிருக்கா. அது ரொம்ப நல்லதுன்னு ஆசுனாரா சொல்றா. ரைட்டு, நம்ம ஒன்னா நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம்னு சன் சொல்றான். இங்க என்ன நடக்குதுன்னு ஜோரோ கேட்க ஆமா இதுல ஒரு பாயும் 3 கேர்ள்ஸும் தானே அப்படின்னு ஜோரோ கேட்க இட்ஸ் ஓகே, நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு காஸ்மோஸ் சொல்றா. என்னது பெர்மிஷன் வாங்கிட்டியா? நம்ம 4 பேரும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம்னு காஸ்மோஸ் சொல்றா. உடனே சன் ஒருவேளை நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உனக்காண்டி கடல் தாண்டி வருவேன்டா ஜோரோன்னு சொல்ல சரி வாங்க நம்ம டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். ஜோரோ நமக்கு என்னடா ஆச்சுன்னு சன் கேட்க அதுக்கு இந்த அனிமேட்டர்ஸ் தான் காரணம் ஜோரோ சொல்றான். இவங்க எல்லாரும் டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் என்ஜாயும் பண்றாங்க. இதெல்லாம் ஆசனாரா பார்த்துட்டு இவங்களை பத்தி நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறா. ஒரு வழியா ஃப்ளவர் டான்ஸ் பிரச்சனையும் முடிஞ்சு ஆசனாரும் என்னை பத்தி தப்பா நினைச்சதை தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கா. எல்லாமே நல்லதா போகுதுன்னு ஜோரோ நினைச்சிட்டு வரான். இப்படி இவன் நினைச்சிட்டு வர இவனை சுத்தி 5 டாப்பர் பொண்ணுங்க நியூஸ் உள்ளது உண்மையான்னு கேட்கறாங்க. என்னது இது ஜோரோ நினைக்கிறான். இது மார்னிங் தான் வந்துச்சு. என்னது மார்னிங்கா? ஆனா இது ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் கழிச்சு தானே ஆகியிருக்கணும்னு ஜோரோ நினைக்க உனக்கு வெக்கமா இல்லைன்னு அந்த ரெட் கலர் பொண்ணு கேட்கறா. அப்போ ஜோரோ காஸ்மோஸ் உள்ள வரா. அது ஒன்றும் உண்மை இல்லைன்னு காஸ்மோஸ் சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அது உண்மை இல்லைன்னு? முதல்ல நீ எதுக்கு எங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கன்னு கேட்க ஜோரோ நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமான்னு கேட்க என்ன நடக்குது இங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் வழி விடுங்கன்னு காஸ்மோஸ் சொல்லிட்டு ஆசனாரா பேப்பர் வாங்குறா. இந்த ஆர்டிக்கல் தப்பாக ரிலீஸ் ஆகிடுச்சு, யார் பிரிண்ட் பண்ணாங்கன்னே தெரியல, அது ஒன்றும் உண்மை கிடையாதுன்னு ஆசனாரா சொல்லிட்டு இருக்க. ஆசனாரா உன்னை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் இது உண்மையாக இருந்துச்சுன்னா உன்னை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம்னு ஜோரோவை பார்த்து சொல்லிட்டு போறாங்க. ஜோரோ என்னைய மன்னிச்சிரு, நான் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆர்டிக்கல் எப்படி மிக்ஸ் ஆச்சுன்னே தெரியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஜோரோ சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஜோரோன்னு ஆசனாரா சொல்றா. சரி ஜோரோ, நான் இதை பத்தி நியூஸ் பேப்பர்ல ஆஃபீஸ்ல சொல்லிட்டு வரேன்னு காஸ்மோஸ் சொல்ல வேணாம் நான் போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போக இவன் நல்லா தானே இருக்கான்னு ஜோரோ கேட்க அது ஒன்றும் நடக்கல. காஸ்மோஸ் நான் உனக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னு காஸ்மோஸ் சொல்லிட்டு போறா. என்னது ஹீமா வரையும் சன்சானி இங்கே வர மாட்டாங்களான்னு ஜோரோ கேட்க ஆமா அவங்க இனிமேல் வர மாட்டாங்கன்னு காஸ்மோஸ் சொல்றா. ஏன் ஜோரோ கேட்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம இனிமேல் மீட் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்கு. என்ன காலையில் நடந்ததான்னு கேட்க ஆமா அப்புறம் எதுக்கு நீ அங்கே வந்த? ஆனால் அதில் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்போ நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் அதை நம்ம ப்ரொஃபர் டான்ஸில் பார்த்துக்கலாம். நானும் அதை ஏற்றுக்கிறேன் காஸ்மோஸ்னு ஃபான்சி சொல்கிறா. உண்மையாவா? அதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு காஸ்மோஸ் சொல்லிட்டு போகிறா. ஜோரோ நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னு ஆசனாரா சொல்ல ஓ சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறான். ஆனால் டான்ஸ் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்ல என்னால் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் ஜோரோ. ஜோரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு டான்ஸ் சொல்லித்தாரேன்னு சொல்கிறா. உண்மையாவா? கண்டிப்பா, அதுதான் எனக்கு அத்துபடி. சரி அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஜோரோ கேட்க அவங்க 2 பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நான் நல்லா சொல்லி தந்தேனான்னு கேட்க ஆமா நல்லா பண்ணேன்னு ஜோரோ சொல்ல நீயும் தான் நல்லா பண்ண ஆசனாரா சொல்றா. இதெல்லாம் காஸ்மோஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காண்டி இத்தனை நாள் வீடியோ போடலைன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் வந்து 10 மணிக்கு மேலே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால இத்தனை நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கே. ஆனால் இனிமேல் நான் வீடியோவை ரெகுலராக வந்துட்டு போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.